பத்திரிகையாளர் திரு கார்த்திகேயன் இணைந்திருக்கார். கார்த்திகேயன் வணக்கம். இப்போ பாமகவுடைய வேட்பாளர் பட்டியலுடைய பிளஸ்ஸாக என்ன பார்க்குறீங்க? ஏன்னா ஸ்டார் தொகுதிகளில் ஸ்டார் கேண்டிடேட்ஸே நிறுத்தியிருக்காங்க. இப்போ ஜெகத் ரட்சகனை எதிர்த்து பாலு நிறுத்தப்பட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாமே பாமகக்கு பிளஸ்ஸாக பார்க்க வேணாமா? இல்ல, நல்ல ஒரு வேட்பாளர்கள் ஸ்டார் கேண்டிடேட்ஸ், அவங்க கட்சியில ஸ்டார் கேண்டிடேட்ஸ் சொல்லக்கூடியவர்கள். வழக்கறிஞர் பாலு ரொம்ப பரிச்சயமானவர் அந்த கட்சியில். இன்று இருக்கக்கூடிய பாமக தலைவர்களில் அது தொடர்ந்து ஊடக வெளிச்சத்தில் இருக்கக்கூடியவர் கடந்த சில ஆண்டுகளாக. அப்போ அவர் அரக்கோணத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறது நல்ல தேர்வு. அதே போல நீங்க திலகபாமா ஏற்கனவே நின்று தோல்வியுற்றவர் சட்டமன்ற தேர்தலில். அவங்க கட்சியினுடைய பொருளாளர். அவர் திண்டுக்கல் பாராளுமன்ற தேர்தலில் அவங்க களம் இறக்கப்பட்டிருக்காரு. அதே போல இங்க இயக்குனர் சங்கர் பச்சான் அந்த ஆதரவு நிலையில பாமகவோடு தொடர்ந்து பயணிக்கக்கூடியவர். அவர் கடலூர்ல இறக்கப்படுறார். நீங்க இது போல கொஞ்சம் பரிச்சயமான 8 பேர் 9 பேர் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன், காஞ்சிபுரம் தனி தொகுதியை தவிர்த்து. அதுல நீங்க ஒரு 3 பேர், ஒரு 1/3 மூன்றில் ஒரு பங்கு கொஞ்சம் பரிச்சயமான தலைவர்கள் இருந்தாலும் கூட இந்த தலைவர்களுடைய வீச்சை எவ்வளவு இருக்கும், அங்க அவர்களுக்கான வாய்ப்பு என்னன்றது பெரிய கேள்விக்குறிதான். நீங்கள் இதே திண்டுக்கல் தொகுதியில சென்ற முறை பாமக தான் போட்டியிட்டது. அதிமுக கூட்டணியில் போட்டியிட்டு 5,30,000 ஓட்டுக்கு மேல மார்ஜின்ல தோத்து போனாங்க. அப்போ நீங்க அந்த தொகுதியை மீண்டும் பாமக கேட்டு பெற்றதுன்றதே பெரிய ஆச்சரியம் தான். இரண்டாவது இப்ப கடலூர் காங்கிரஸ்க்கு எதிராக போட்டியிடுவதனால நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு அவர்கள் கருதக்கூடும். பட் இருந்தாலும் அங்க இவங்க வெறும் பாமக ஓட்டை தவிர வேற என்ன ஓட்டு இருக்கு? அதிமுகவோட இணைந்தே உங்களால அங்க வெற்றி பெற முடியாத ஒரு நிலையில உங்களோட கூட்டணியில் கூட இருப்பது பாஜக. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.